அதே சமயத்தில் செவ்வாய் மாதம் முழுவதும் 11ஆம் இடத்துல நட்பு வீட்டில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா மனைவி மூலமாக கணவனுக்கு, கணவன் மூலமாக மனைவிக்கு நல்ல பலன்கள் ஒத்து வர நல்ல ஒரு அமைப்பு இருக்கு. பங்குதாரர்கள் மூலமாக லாபம், ரியல் எஸ்டேட் அது மாதிரி துறைகளில் நல்லா வரக்கூடிய அமைப்பு, டெக்னிக்கல் துறையில ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, கலைத்துறையில ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, எல்லாமே பார்த்தீங்கன்னா தொழில், வேலை, உறவுகள் எல்லாத்துலேயும் ஒரு மாதிரி மேன்மை பெறக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த ஜூலை மாதம் பிறக்குகிறது. மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ராகு கேது இருக்கிற அமைப்பும் குருவால் பார்க்கப்படுகிறது. இப்ப சூரியனே பார்த்தீங்கன்னா 9ஆம் இடத்துல போய் சூரியனால் குருவால் சேரும் பொழுது ஒண்ணுமே நல்ல ஒரு அமைப்பு, அரச லாபம், பாக்கியங்கள். அப்புறம் 5ஆம் இடத்துக்கு குரு பார்க்கறதுனால அந்த வெளிநாடு விஷயங்கள், இம்போர்ட் எக்ஸ்போர்ட் விஷயங்கள், இது எல்லாத்துலேயுமே ஓரளவுக்கு லாபங்கள், ஒரு புதுசாக ஒரு கான்டாக்ட் கிடைக்கிறது, அது மூலமா போய் வெற்றி அடைகிறது. அது மாதிரி பல பாசிட்டிவான விஷயங்கள் நிறைந்ததான ஒரு அமைப்பை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இந்த ஜூலை மாதம் அமைப்பு. இது ஆண்டு கிரகத்தின் அமைப்பும் சூப்பராக நல்லா இருக்கு. அதே சமயத்தில் மாத கிரகமாகிய சுக்கிரன், புதன், சூரியன், செவ்வாய் எல்லா அமைப்புகளும் ஓரளவுக்கு சாதகமாக இருக்கிறதுனால சிட்டிசன், அதாவது சீனியர் சிட்டிசனுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு பாசிட்டிவான விஷயங்கள், அவங்க செய்ய வேண்டிய கடமைகளாக ஓரளவுக்கு நல்லா செய்யக்கூடிய அமைப்பு. அதே மாதிரி நடுத்தர வயதினருக்கு, தொழில் அமைப்பில் இருக்கிறவங்களுக்கு வியாபாரம், தொழிலில் நல்லா ஜெயிக்கக்கூடிய அமைப்பு, புதுசாக ஒரு பங்குதாரர் மூலமாக ஒரு தொழில் ஆமிக்கக்கூடிய அமைப்பு. இதுவரை ரியல் எஸ்டேட் அது மாதிரி சிலதெல்லாம் நவுத்த முடியாமல் இந்த அப்ரூவல் பிரச்சனை, அந்த பிரச்சனையெல்லாம் இருந்துட்டு இதெல்லாம் டக்குன்னு சால்வ் பண்ணி நம்ம என்ன தப்பு பண்ணுங்கிறத தெரிஞ்சு அதை கிளியர் பண்ணி அடுத்த கட்ட நடவடிக்கை போய் கையில் காசு வரக்கூடிய அமைப்பு, வம்பு வழக்குகள் தீரக்கூடிய அமைப்பு, கோர்ட்டில் நம்ம வருஷமாக போயிட்டு இருக்குதுன்னா அதில் தீர்ப்பு நமக்கு சாதகமாக வரக்கூடிய அமைப்பு, திருமண விஷயத்துலேயும் கொஞ்சம் பாசிட்டிவான டக்குன்னு முடிகிற அமைப்பு, பல வருடமாக தேடிட்டு இருந்த வரன் ஒரு ஓரளவுக்கு நல்ல ஒரு வரனாக வந்தது அமைப்பு. இது மாதிரி சொல்லிட்டே போகலாம் நம்ம. ஏன்னா குரு பாகிஸ்தானத்துக்கு ராசியை பார்க்குறார். அஷ்டமத்திலிருந்து வரும்பொழுதே பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக போயிட்டு இருந்த வாழ்க்கை திடீர்னு ஓரளவுக்கு உற்சாகப்படுத்துகிற மாதிரி இருக்கும். அதே மாதிரி மாணவர்களும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு அவங்க எடுக்கக்கூடிய டெசிஷனில் கொஞ்சம் கிளாரிட்டியாகவும், கொஞ்சம் நல்ல ஹேபிட்ஸ், அதாவது சில சேர்க்கை சரியில்லாமல் சில மாதிரியான அமைப்பு இருந்த மாணவர்கள், குழந்தைகள், சிறுவர்கள், இளம் வயதினர்கள்லாம் கொஞ்சம் அவங்க புத்தி சுவாதீனமாகி அப்பா அம்மா எதுக்கு அட்வைஸ் பண்ணுறாங்க, எந்த காரணத்துக்கு சொல்கிறாங்க, அந்த மெச்சூரிட்டி என்று சொல்லப்படுகிற சில விஷயங்கள் கிடைச்சி அது மூலமாக மேன்மை பெறக்கூடிய அமைப்பு, பெற்றோர்கள் அதனால சந்தோஷப்படக்கூடிய அமைப்பு, படிப்பில் கொஞ்சம் கெட்டிக்காரத்தனத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு, குறிக்கோள் என்ன, நம்மளோட பர்பஸ் என்ன, யார் நம்ம வாழ்க்கையில முக்கியம், பெற்றோர்களா, நண்பர்களா, என்ன எந்த நேரத்தில் யார் நமக்கு உதவுவா அப்படிங்கிறது எல்லாமே புரியக்கூடிய காலமாக இந்த இளம் வயதினருக்கு கொடுக்கக்கூடிய அந்த குருவின் பார்வை மெச்சூரிட்டியும் அந்த கிளாரிட்டியும் கொடுக்கும்.